சூப்பர் ரெசிபிங்க. இது செம்மையா இருக்கும். நைட் வரைக்கும் உங்களுக்கு பசியே எடுக்கக்கூடாதுன்னா இந்த ஃபுட்டை சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். சுமி இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வந்து நிறைய பேர் கேட்டுட்டே நாங்க இந்த சூப் எப்படிதான் பண்றீங்க அப்படின்னு. அன்னைக்கு அந்த ரெசிபி தான் எடுத்துக்கிறோம். அப்படி வாங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லா வகையான வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கார்னும் போட்டிருக்கேன். இங்க கொஞ்சமா 250 கிராம் சிக்கனும் எடுத்து வச்சிருக்கேன். கூடவே ஆனியன், கொஞ்சம் பட்டர். ஒரே ஒரு துண்டு பட்டரை போட்டுட்டு கூடவே வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூட ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க காரத்துக்கு. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா டோஃபு வந்து இங்க வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படி ஃப்ரை பண்ணணும்னு கேக்குறீங்க. கொஞ்சோண்டு பட்டர், சால்ட், அவ்வளவுதான். சிம்ல வச்சீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கோல்டன் ஃப்ரையா வந்துடும். இது ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. இந்த அளவுக்கு சாட்டே ஆனா போதும். இது கூடவே இஞ்சி சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே சிக்கன். எதுவுமே ஓவரா வதக்கணும்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி குக் பண்ண தான் போறோம். அதனால லைட்டா வதக்கினா போதும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா காய்கறியும் இது கூடவே சேர்த்துக்கலாம். ஒரு வதக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி மூடி வச்சிட வேண்டியதான். நிறைய பேர் குஸ்குஸ்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்க. இதுதான் அந்த குஸ்குஸ். ஸோ இது வந்து பாஸ்தா வெரைட்டி, சரிங்களா? ஸோ இது வந்து நான் அமேசான்ல தான் வாங்க. அமேசான்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணியை ஊற்றிட்டு இது ஒரு கொஞ்சோண்டு போட்டா போதும். ஸோ ஃபுல் ஃபில்லிங்கா இருக்கும், சூப்பரா இருக்கும். இல்லைன்னா சர்ச் பண்ணி பாருங்க இது என்னன்றத. ஸோ இன்னைக்கு நான் இதுல குஸ்குஸோ எதுவுமே சேர்க்கல. எனக்கு பிளைனா இருந்தா போதும். அதனால நான் இப்படிதான் எடுத்துக்கிறேன். எனக்கு கூடவே எனக்கு இந்த டோஃபும் இருக்கு. இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு உப்பை போட்டு மூடி போட்டுற வேண்டியதான். உங்களுக்கு வேணும்னா இதுல பெப்பர் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது கொஞ்சம் சிம்பிளா இருக்கா பிடிக்கும். ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதாங்க. ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆகட்டும். பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து வெயிட் ஏறவே கூடாதுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றேன்? ஒன்னே ஒண்ணுதான். நீங்க என்ன சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டுட்டு மத்தியானத்துல தூங்காதீங்க. நல்லா நடங்க. ஏன்னா நீங்க எக்ஸசைஸா சாப்பிட்ட ஃபேட் எல்லாமே எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு வெயிட் வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு நிறைய லேடிஸ் மத்தியானத்துல தூங்குறது ஒரு பெரிய ஹேபிட்டா வச்சிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு ஊட்டிட்டு மிச்ச மீதியை வலிச்சு வாயில போடாதீங்க. அது எக்ஸஸா இன்னும் வெயிட் போடும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. ஓகே, இப்போ பாருங்க நம்மளோட சூப் ரெடி ஆயிடுச்சு. எந்த இதுவுமே சேர்க்கலங்க. அதோட இதுலயே வேக வச்சிருக்கோம். செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டியாவது பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஃபைபருக்கு ஃபைபரும் வந்துச்சு, ப்ரோட்டீனுக்கு ப்ரோட்டீனும் இருக்கு. ஸோ எல்லா நியூட்ரிஷனும் சேர்ந்து இருக்கு. 2 நாளா ஒரு 1 வீக்காவே ஃபுல்லா டிராவல், அந்த வெயிட் லாஸ் ரிசல்ட் போடுறது டிராவல். அதனால ஹோட்டல்ல கட்டு நல்லா சாப்பிட்டேன்னா, அதனால எனக்கு சிம்பிளா வேணும்ன்றதுக்காக நான் இந்த சூப் பண்ணி சாப்பிடுறேன். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஸோ மறுபடியும் வெயிட் லாஸ் சேலஞ்ச் நாளையில இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். கிறிஸ்பியா வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஃப்ரை பண்ணல, சிம்பிளா வச்சிட்டீங்கன்னாவே அது பாட்டு நல்லா ரோஸ்ட் ஆயிடும். இந்த டோஃபு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சூப்போடு குடிக்க பயங்கர டேஸ்டா இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு என்னோட லஞ்ச். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. நான் பண்ணது 2 பேத்துக்கான குவான்டிட்டி. ஸோ உங்களுக்கு எவ்வளவு தெரியும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறது ரொம்ப சிம்பிளா, அதுவும் இல்லாம நியூட்ரிஷன் ரிச்சா உள்ள ஃபுட். ஸோ அவ்வளோதான். பாய் பாய். சாப்பிட்டு சூப்பர்.